பைக்ல போமா கார்ல போமா? அங்க இருக்குதா காரு. கடைக்கு கூட்டிட்டு வந்தா இவர் காய்கறி செலக்ட் பண்ணாம என்ன செலக்ட் பண்ண சொல்றாரு. ஏன்னா நீ தான் கரெக்டா எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அழகா போட்டேன். கோலத்தை கிறுக்கி வச்சுக்கிறேன். நல்லா இருக்காமா? சூப்பர். பூ மாதிரி வந்திருக்கு டிஃபரன். தெரியுது. அவ்வளவு சாஃப்ட்டா அப்படியே உதிரி உதிரி அழகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 நாளா ஒழுங்கா வீடியோவே போட முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டலுக்கு அப்பா கூட்டிட்டு போயிருந்தோம். அப்புறம் இவர் வந்து வீட்டு வேலை மரம் வாங்கணும்னு சொல்லிட்டு பிஸியா இருந்தாச்சு. சோ அதனால வீடியோ போட முடியல. லாஸ்டா மாமாவும் ஊருக்கு போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிருக்காரு அம்மாவை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அழகர் கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லையா. சோ அது எந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அது வந்து தென்னம்பாக்கம் ஊர்ல இருக்கு, ஏம்பலம் பக்கத்துல. பாண்டிச்சேரி ஏம்பலம் பக்கத்துல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சோ அங்க போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பண்றேன்னு சொல்லிட்டு. என்ன ஜெஸ்விதா ஃப்ரெண்ட்ஸ், ஜெஸ்விதா வந்து பேக்லாம் எடுத்துக்கிட்டு கார்ல போகணுமா, பேக் மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். எங்க போற ஜெஸ்விதா நீங்க? எங்க அந்த கார் இல்ல நம்ம கிட்ட. கார் தான் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? பேக் மாட்டிக்கிட்டு நான் கார்ல போனோம், கார்ல கூட்ட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில பேக் மாட்டிக்கின்னு கார்ல போகணுமா செய்தா ஜெஸ்விதா? அங்க இருக்குதா காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு தூரத்துல ஒரு கார் இருக்கு. அந்த காருக்கு போகணுமா அவரு. உன்னை யாருக்கு கூட்டா காருக்கு? போகலாம். நம்ம கார் இல்லம்மா, அது வீட்டுக்கு போகலாமா? கார் வேணாம் வா, கார் வேணாம், வீட்டுக்கு போகலாம் வா. வா, கார் வேணாம் வா, கார் வேணாம் வா, நம்ம கார் இல்லை வா. வா போகலாம், வீட்டுக்கு போகலாம். அது என்ன சவுண்டு? என்ன பண்றமா? வீட்டுக்கு போலாம் வாமா, மணி ஆகுது. என்ன பண்ற? எவ்வளவு நேரமா கார்னு சொல்லிட்டு இருக்கா பாரு. கார் கிடையாது, நம்ம கார் வந்து கவர் போட்டு வச்சுட்டாங்கம்மா. மாமா போலாம். ஆமா, கார் தூங்கி எழுந்ததுல இருந்தே கார் கேக்குறா. காலையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கோலம் போட்டுட்டேன். இந்த ரவுண்ட் வரைக்கும் தான் வந்து பாத்தேன்னா நான் ட்ரீட் பண்ணி அழகா போட்டேன். கோலத்தை கிறுக்கி வச்சுக்கிறேன். இங்கெல்லாம் நல்லா இல்ல, மத்தபடி ஓரளவுக்கு பரவாயில்ல. இல்ல இலை போட வேண்டியது, இந்த இடத்த இருந்து டிசைன் இலை இப்படி போட வேண்டியது மறந்து இங்க போட்டேன். சரி இந்த போட்டேன், நான் அதே ஒரு டிசைனா மாத்திட்டேன் நானு. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு ப்ரஷ் பண்றதுக்காக நான் அகாரால இருந்து சோனிக் எலக்ட்ரிக் ப்ரஷ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து டீடைல் பார்க்கலாம். இது எப்படி யூஸ் பண்றது, இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் டூத் பிரஷுக்கு இதுதான் மெயின் யூனிட். இது கூட 2 பிரஷ் ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரஷ் ஹெட்டுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் கவரும் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ப்ரொடக்டிவ் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க வித் டைப் சி போர்ட். இது சார்ஜபிள் தான், நம்ம இதுல வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அழகாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. ஸோ அதனால் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. மேனுவல் புக் இருக்குது. ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம அந்த ப்ரஷ் ஹெட் எடுத்து நேராக இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம். 3 கிளீனிங் மோட் வந்து இருக்குது. சாஃப்ட், மீடியம், ஸ்ட்ராங் வந்து இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 30 செகண்ட் ஸ்மார்ட் டைமர் இருக்குது. 2 மினிட்ஸில் ஆட்டோ ஷட் ஆஃபும் ஆகிடும். இதில் சோனிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. 19,000 ஸ்ட்ரோக் பர் மினிட், ரீசார்ஜபிள் அண்ட் வாட்டர் ப்ரூஃபும் கூட. இதுல 2 பாயிண்ட் சாஃப்ட் நைலான் கிறிஸ்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால குழந்தைங்களுக்கு ஜென்டல் அண்ட் எஃபெக்டிவ் கிளீனிங்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்றதுக்குமே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவளே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த மோடுமே ஆன் பண்ணாத அப்படியே கொடுத்து பழகுவோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செட்டிங்ஸ் மோடு வந்து கொடுத்து நம்ம வந்து பண்ணலாம். சாஃப்ட், மீடியம், ஸ்ட்ராங் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அமேசான்ல வந்து வாங்கினேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்களும் வாங்கிங்க. கடைக்கு போமா, பால் வாங்கி வரலாமா? பைக்ல போமா கார்ல போமா? ஃப்ரெண்ட்ஸ், சரியான கார் பைத்தியம் ஆயிட்டா. கார்ல போவாங்க. அதான் எங்க போனாலும் கார். காலையில கிளம்பிட்டீங்க போகுது ஷாப்பிங்க்கு 2 பேரும். ஸ்டைலா பேக் மேல மாட்டிட்டு போறாரு பத்தியா ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா பால் வாங்குறதுக்கு குட்டி பொண்ணு பேபியோட இது மாதிரி பால் எடுத்துன்னு கிளம்பிடுவாரு ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க, கிளம்பிட்டாரு அவர், கிளம்பிட்டாரு பால் வாங்குறதுக்கு.
போலாமா? வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வரலாம். ஓகே ஓகே பேபி. வீட்டுக்கு அப்புறம் மளிகை ஜாமான் தேவைப்படுது, அதையும் வாங்கிட்டு வந்துடலாம். சரி. அம்மா கூட உட்காந்துட்டு வாடி பின்னாடி. அவர் எப்பவுமே அப்பா கூட தான் பண்ணுவாங்க. அப்பா செல்லம். அப்பா செல்லம். ஆனா கார் பைக்லாம் வேணாமா, கார் மட்டும் தான் வேணும். ஐயோ கார் எங்கன்னு கேக்குற? கார் இல்லம்மா, நம்ம கிட்ட பைக் தான் இருக்கு, பைக்ல தான் போகணும். கார் கேக்குறாரு, எங்க போற கார்? சரி போலாமா? கடைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இவள் வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு 2 நடுவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேபி லாக் போட்டுக்குவாரு. அழகா அவன் முன்னாடி தான் உட்காந்துட்டே வர. என்னம்மா இந்த பால் பாத்திரம் கேட்குறா பார், எப்படி உஷாரா கரெக்டாக இருக்காப்பா தெளிவா. இங்க மாட்டிடலாம் ஜெஷிதா. இது வந்து பவானி கத்திரிக்காய் சரிங்களா? இது வாங்கலாமா அது வாங்கலாமா? அது வந்து நாட்டு கத்திரிக்காய். ஏதாவது ஒரு கத்திரிக்காய் வாங்கணும். சரி. ஆய் பஜ்ஜி மிளகா அடியில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வந்து வச்சுருக்காங்க. ஆமாம் இப்போதான் வருது, இன்னும் இறக்கவே இல்லை பார்சலை. சப்பாத்தி சூடுறதுக்கு குடமிளகா. பஜ்ஜி போகிறதுக்கு பஜ்ஜி மிளகா. பஜ்ஜிலாம் வேணாம், நானே டயட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு கூட்டின்னு வந்தால் இவர் காய்கறி செலக்ட் பண்ணாமல் என்ன செலக்ட் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா நீ தான் கரெக்டாக எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஏன்னா டெய்லி வாங்கிட்டு வந்தது நான் தானே. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கத்திரிக்காய் வாங்குறாங்க. 4 கிலோ போதுமா? போதும். சரி. கத்திரிக்காய் இட்லி சாம்பார் வைக்கணும், சாம்பாருக்கு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நிறைய வாங்கிக்கு. 1/2 கிலோ இல்லை போதும், இது போதும் விடு. சரி. நான் வந்து பூசணிக்காய் வாங்குறேன் பேபி. பூசணிக்காவா? ஆமாம், பூசணிக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறது, இட்லி சாம்பார் வைக்க. அப்போ என்னை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு டைம் செஞ்சுருக்கேன், மறந்துட்டியா? செஞ்சேன், ஞாபகமே இல்லை. அதனால தான் இப்போ மறுபடியும் செஞ்சு தர போகிறேன். சூப்பர். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக காய்கறி ஃப்ரெஷ்ஷாக வாங்கியாச்சு. இப்போ தான் மூட்டையை எல்லாமே பிரித்து நாங்களே வந்து ஓனி பண்ணிட்டு வந்துட்டோம். போகலாமா? பால் வாங்கிட்டு போகலாம். பால் வாங்கியாச்சா? போகலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம். நான் வரும்போதே என் கவரை வந்து பார்த்தோன்னா சுற்றிக்கிட்டே வரேன். கவர் பின்னாடி எதுக்குடான்னு பார்த்தேன், இந்த மாம்பழம் வாங்குறதுக்கு. ஆமாம், அந்த பூனைலாம் வந்து பார்த்தோன்னா கருவாடுக்கு போய் எதுன்னு வந்து சுற்றி வரும் தெரியுமா? அதே மாதிரி தான் சுற்றி வராது. கழுவி கட் பண்ணி கொடுக்கலாம். ஆக்சுவலி இது மாம்பழம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்கும்போது பாப்பாவை பார்த்துட்டு பாப்பாவுக்காக கொடுத்தாங்க. சரி இதை கட் பண்ணி கொடுக்கலாம். ஆமாம், நம்ம ரெகுலராக வாங்குற காய்கறி கடையில் தான் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிஷிதா மாம்பழம் பிடிக்குமா? மாம்பழம் சரி. பால் குடிச்சிட்டு தான் எதா இருந்தாலும் சாப்பிடணும். ஆமாம், பால் குடிக்கணும் ஃபர்ஸ்ட் தூங்க வந்தோன்னே. ஓகே போற கத்தி எடுத்து கட் பண்ணி கொடுங்க, எடுத்து போறாங்க. கழுவுறதுக்கு எடுத்துன்னு போறா கரெக்ட்டா. ஓஹோ, அவளுக்கு எல்லாமே தெரியும் फ्रेंड्स. she is a very very good intelligent girl. அப்படிதானே ஜெஷிதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க கட் பண்ணி தரலனா நானே கடிச்சு சாப்பிடுவேன். ஆமா, கழுவிட்டு தயவு செஞ்சு. எங்க எடுத்துட்டு போறமா? எங்கம்மா எடுத்து போற? ஜெஷிதா வா அப்பா கிட்ட எடுத்துணும். அப்பா கழுவி தரேன், வா அப்பா கிட்ட எடுத்துணும். அவரே கழுவுறதுக்கு போறாரு. குட் கேர்ள். சரி. சேட்டை பொண்ண. பால் குடிடி. பட் அம்மா குடுக்குறோம் கட்ட. அம்மா அங்க உட்காரு. அம்மா மடியில உட்காரு வா. வயிறு நம்பிச்சுன்னா எடுத்துட்டு அவர் கிளம்பிடுவாரு வெள்ளாறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்து தான் பால் குடிச்சா மடியில் உட்காந்துட்டு. அவளுக்கு கொஞ்சம் வந்து வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்புறம் என்கிட்ட அவளே வாங்குவான். ஃபர்ஸ்ட் அமைதியாக உட்காந்து பால் குடிப்பான். அப்புறம் என்கிட்ட டம்ளர் வாங்குவான். அதை கொஞ்சம் குடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இப்படியே நடந்து வருவா. அப்புறம் கீழே ஊத்திடுவா. ஆத்தி கீழே ஊற்றி விளையாடுவா. ஒரு ஸ்டெப்பா வந்து பார்த்தோன்னா ஒரு டெய்லி இதான் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். சேட்டை எப்படி பார்க்கறது பாரு. அம்மா கிட்ட கொடு. அம்மா குடிச்சிருவாங்க. அம்மா ஒன்றும் குடிக்க மாட்டேன். வேணாம், பாப்பாவுக்கு வயிறு வந்துடுச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பால்லாம் குடிச்சிட்டு இங்க பாருங்க ஒரு 1/4 டம்ளர் பால் மீறுதா. இதை வேற வழியே இல்லை, நான் குடிக்க வேண்டியதா இருக்கு. டீ காஃபி பால்லாம் குடிக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் இது மாதிரிலாம் வந்து சேருது எனக்கு. அப்புறம் டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா பழகு மீறது எல்லாமே சாப்பிட்டு நிறைய பேர் கமெண்ட் வேற கேட்டிருந்தீங்க. வெயிட் லாஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்க சங்கீதா, என்னாச்சு வெயிட் வந்து செக் பண்ணி காட்டுங்க பண்றியா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நானே இது வரைக்கும் செக் பண்ணி பார்க்கல. போன மாசம் இந்த மாசம் 5ஆம் தேதி தான் வந்து பார்த்தோன்னா நான் முத வெயிட் செக் பண்ணேன் நினைக்கிறேன். இன்னைக்கு தேதி 26 27 கிட்ட ஆயிடுச்சு.
செக் பண்ணி பாக்குமா? ஓகே. இது வரைக்கும் என்னோட weight செக் பண்ணி பார்க்கவே இல்ல फ्रेंड्स. அன்னைக்கு பார்த்தனே அதேதான். எவ்வளவு இருந்தது? 62 66,400 இருந்தது. 66 ஆமா. 66,400 இருந்தது. இப்போ போட்டு பாக்குமா ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்னு சொல்லி. weight கூடி இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. இந்த நீ பாக்குறேமா? இது நல்ல சமதளமான பேஸ் வைப்போம். ஒரே ஆர்வமா இருக்கு फ्रेंड्स. செக் பண்ணி பார்த்துட்டு நான் என்ன மாதிரிலாம் டயட் ஃபாலோ பண்ணனும்னு சொல்றேன் फ्रेंड्स உங்களுக்கு. ஓகே? ஓகே. 66 கிலோ இருக்கிற சிங்கா फ्रेंड्स. 66 100 கிராம். வெயிட் வந்து குறைஞ்சிருதே. கிலோ கணக்குல குறைஞ்சாதான் குறைஞ்சது. இது ஒன்றும் குறைஞ்சது கிடையாது फ्रेंड्स. 66 400 இருந்தாரு. இப்போ 66 கிலோ இருக்காரு. 300 கிராம் தான் குறைஞ்சிருக்கு சிங்கா. 66.1 300 கிராம் குறைஞ்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு ஏறவும் இல்ல இறங்கவும் இல்ல. அது அப்படியே தான் இருக்கு. நான் வந்து எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு 4 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூட்டை பிஸி ஆயிட்டாரு. ஆமா. சோ அதெல்லாம் என்னால பண்ணவே முடியல பாப்பா வச்சுக்கிட்டு. சோ என்ன பண்றதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சஜஷன் பண்ணாங்க, நீ நல்லா அதே வெயிட்ல தானே இருக்க, நீ ஏன் வெயிட் குறைக்க போற, சோ வெயிட்லாம் குறைக்காதுன்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு ஆசை தொப்பை குறைக்கலாம்னு சொல்லிட்டு பாப்போம். அடுத்த மாசம் வந்து இன்னைக்கு வந்து 27 தேதி. அடுத்த மாசம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒண்ணு இருக்கு. அடுத்த மாசம் வந்து பார்க்கலாம் எப்படி குறைஞ்சிருக்குன்னா இல்லையா சொல்லிட்டு. ஓகே ஓகே பேபி. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில கிச்சடி பண்ணிட்டு கொஞ்சமா புட்டு செய்யலாம்னு இந்த குழா புட்டு. சோ குழா புட்டு செய்ய முடியுமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சடி செஞ்சிடலாம். ஆமா. கிச்சடிக்கு எண்ணெய் ஊத்தியாச்சு. கிச்சடிக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்திருக்கேன். இதுல சோம்பு வந்து போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா சோம்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஐயோ என்னாச்சு? முந்திரி சேர்க்கறதுக்கு முந்திரி வச்சேன், அது சேர்க்கவே இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். கிச்சடியில முந்திரி சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முந்திரி வச்சிருக்காரு. நெய்யும் சரி விடு, லாஸ்டா நெய்யில முந்திரி வந்து வறுத்து போடலாம். ஏதோ இந்த குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டே இருந்தால அந்த முந்திரிய கேட்டுதான் அழுவுறா ஃப்ரெண்ட்ஸ். அவன் அங்க பாருங்க, இப்ப அந்த முந்திரிய சாப்பிட்டுட்டு வரா. அதனால முந்திரி போடல. முந்திரி லாஸ்டா வறுத்து போட்டுக்கலாம். எண்ணெயிலே வந்து பாத்தீங்கன்னா முந்திரி கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டா நல்லா இருக்கும். இதை லாஸ்டா போட்டுக்கிறேன். கிச்சடி செய்யறதுக்கு இங்க பாருங்க காய்கறி எல்லாமே வதக்கி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. காய் சூப்பரா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா எண்ணெய் ஊத்தி வெங்காயம் போட்டி அதுக்குள்ள இவ்வளவு காட்டுறேன்னு பாத்தீங்கன்னா இந்த குட்டி பொண்ணு வந்து சேட்டை பண்ணிட்டே இருந்தால. அதனால பேபி பாத்துக்கு போயிட்டாரு. இப்ப கூட எப்படி வர போறாங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் 3/4 கப் அளவு ரவை எடுத்துக்கிட்டேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 கப் அளவு தண்ணி ஊத்திட்டேன். அந்த 3/4 கப்ல 3 கப் அப்படின்னா 1.5 கப் அளவு தண்ணி வருமா? நான் அதே 3/4 ஊத்தினேன் ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்ப வந்து ரவை வறுத்த ரவை தான் இது. அப்படியே போட்டு இதை கிண்டிக்கலாம். ரவையை விட காய்கறி தான் அதிகமா இருக்கும் போலயே. ஆமா, கிச்சடி ஃபுல்லா நல்லா ஹெல்தியா சாப்பிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் கிச்சடி பாருங்க செம்மையா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வந்து நம்ம இந்த பக்கம் நெய் தாளிச்சு ஊத்திக்கலாம். ஆரம்பத்திலே நெய் ஊத்தி இருக்கணும், மறந்துட்டேன். சோ லாஸ்டா ஊத்துனா இன்னுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். லாஸ்ட்ல வந்து நெய்ல முந்திரி வறுத்து போட்டா முந்திரி நமக்காம இருக்கும். ஆமா, நெய்ல முந்திரிய வறுத்து சேர்த்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், நெய்ல வந்து பாத்தீங்கன்னா முந்திரி வறுத்துருக்கேன். அது லாஸ்டா சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறிடலாம். முந்திரி இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. அப்புறம் நிறைய முந்திரிய சேர்ப்பாங்க. இதுனா பொங்கலா இது? சரி சரி, கிச்சடி தானே, வேணா நிறைய வேணா உடச்சி சேர்த்துருக்கலாம். பெருசு பெருசா சேர்த்துட்டேன். உன் குட்டி பொண்ணே பாதி சாப்பிட்டா அவ. அவ்வளவுதான். சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சடி செஞ்சு குட்டி பொண்ணு கொடுத்தாச்சு. அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம வந்து குழா புட்டு செய்யலாம். அதுக்கு அரிசி மாவு வந்து தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து வறுத்துக்கலாம். அரிசி மாவை ட்ரையா வானல்ல போட்டு ட்ரையா வறுத்துடலாம். கொஞ்சமா தான் எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு குழாய்க்கு வந்தாலே போதும். ஏன்னா 2 பேர் தான் இருக்கும். குட்டி பொண்ணு கொஞ்சம் சாப்பிடுவா, அவ்வளவுதான். அதனால சொல்லிட்டு கொஞ்சமா எடுத்திருக்கேன். அப்பா ஊருக்கு போயிட்டாரு. இங்கதான் இருந்தாரு. நேத்து தான் அப்பா ஊருக்கு போனாரு. ஸோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். கொஞ்சம் ஒரு 10 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்களா. அம்மா தனியாக இருக்காங்க, நான் ஊருக்கு போகிறோமான்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அப்பா ஊருக்கு அனுப்பியிருக்கோம். அவர் போயிட்டு பார்த்துட்டு நம்ம கூட்டின்னு வரலாம். இப்போ இந்த அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துக்கலாம். ஸோ அது கலர்லாம் மாறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மீடியம் தீ வச்சு கொஞ்சம் லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப வறுக்க தேவை, லைட்டாக சூடு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு வந்து நல்லா வறுத்துட்டேன், சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் தான் பிசைய போகிறேன்.
ஸோ அதனால ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவில் உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாவு வந்து நம்ம வறுத்து இருக்கோம், ஸோ சூடு வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் பச்சை தண்ணியே எடுத்திருக்கேன். பச்சை தண்ணி தெளிச்சு அழகா வந்து மாவு பிசைஞ்சிடலாம். இதுவே நம்ம மாவு வறுக்கலன்னா லைட்டா சூடான தண்ணி சேர்த்து வெது வெதுப்பா வந்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கணும். மாவுல உப்பு போட்டு தண்ணி தெளிச்சு சூப்பரா பிசைஞ்சிட்டேன். இங்க பாருங்க நல்லா பொல பொலன்னு வந்து பாத்தீங்கன்னா பிசைஞ்சிருக்கேன். மாவு நல்லா ஈரப்பதம் வந்து இருக்கணும். பாருங்க இது மாதிரி பிடிச்சா அழகா வந்து பிடிக்க வரணும். ஸோ இதான் பக்குவம். உடச்சு விட்டோன்னா சூப்பரா மாவு வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிடணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அப்படியே எடுத்து குழாப்புட்டில் வச்சு வேக வச்சிருவாங்க. நான் இது கூட கொஞ்சம் சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சக்கரை இப்பவே சேர்த்தேன்னா நல்லா அந்த மாவு கூட வந்து மெல்ட் ஆகி நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ அதனால தேவைக்கேற்ப சக்கரை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து சக்கரை இனிப்பு தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால சக்கரை 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சிருக்கேன். அந்த ஏலக்காயும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழாப்புட்டில் இது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். இது போட்டுட்டு ஃபர்ஸ்ட் தேங்காய் வந்து ஒரு லேயர் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லேயர் தேங்காவா? ஆமா, ஃபர்ஸ்ட் லேயர் தேங்காய். தேங்காய் நிறையவே போட்டுக்கலாம், ஏன்னா நிறைய தேங்காய் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து இதை 2ஆ டிவைட் பண்ணி 2 லேயரா போட்டுக்கலாம். சரி, ஓகே. மாவு அரிசி மாவு. ஆமா. இப்போ தேங்காய். அப்படியே தேங்காய். குழாப்புட்டு யாரெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் கடையெல்லாம் மேக்ஸிமம் வாங்கி சாப்பிடுவேன். நான் கடையில வாங்கி சாப்பிட்டேன்னு சொன்னார்ல, நான் கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டதே இல்லை. நானே வந்து செஞ்சுதான் சாப்பிட்டுருக்கேன். ஆமா, ஃபர்ஸ்ட் இவர் செஞ்சுதான் சாப்பிட்டாரு. ஆமா. மாவு போட்டுக்கிற மறுபடியும் நிறைய தான் இருக்கும் போல. நிறைய தான் இருக்கு. ஸோ லாஸ்டா வந்து மறுபடியும் தேங்காய் பூ போட்டுட்டேன். இப்போ நம்ம மூடி வந்து போட்டுற வேண்டியதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு ஸ்டீம் பண்ணோம்னா ரெடி ஆயிடும் புட்டு. புட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வேக வைக்கிறதுக்கு நம்ம குக்கர்ல தான் வேக வைக்க போறோம். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சூடாயிட்டு இருக்கு. ஸோ குக்கர்ல இந்த பெல்ட் எல்லாம் போட்டுக்கணும். போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஆக்சுவலி இதுக்கு ஒரு சொம்பு கொடுப்பாங்க அடியில, தண்ணி வச்சு வேக வைக்கிறது, தண்ணி வச்சு கொதிக்க வைக்கிறது. ஸோ நான் அது வாங்கல. இது குக்கர்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நாங்களா, எதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். இப்போ இதுல ஒரு ஹோல் அடியில இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்துட்டு வந்து இப்ப வைக்க கூடாது. இதுல ஆவி நல்லா வருதான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் வைக்கணும். சரி, கொஞ்ச நேரம் தண்ணி சுடட்டும். பரவாயில்ல, டெக்னிக்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்பவே வச்சா வேஸ்ட் தான். அது வெடிக்க விட்டுற போல ஆவி தெரியும் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், குக்கர்ல இருந்து நல்லா ஆவி வெளியில வந்துட்டு இருக்கு. ஸோ அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம இதை தூக்கி வச்சிடலாம். ஸோ இது அடியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்டை இருக்கு இல்லையா, ஸோ இந்த சந்து வந்து குக்கர்ல கரெக்டா ஃபிட் பண்ணிடணும். அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவி ஃபுல்லா குக்கர் வழியா போய் வெந்து இந்த சைடு இதுல மேல 2 ஓட்டை இருக்கு இல்லையா, இது வழியா வந்து புகை வரும். அது மாதிரி வந்துருச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், சீக்கிரமா வெந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, குழாப்புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க நல்லா ஆவி பறக்குது. உள்ளேயே ஏலக்காய்லாம் வந்து போட்டுருந்தோம் இல்லையா, வாசனையும் கம கம கமன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வெளியே எடுத்துடலாம். சூப்பரா. ஆக்சுவலி குழாப்புட்டு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு இது கூட ஒரு குச்சி மாதிரி கொடுத்தாங்க, அதை வச்சு எடுக்க வந்துடும். அது எங்க போட்டனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு ஒரு நாள் குட்டி பொண்ணு தான் வச்சு நான் அதை விளையாடிட்டு இருந்தேன். அவகிட்ட வாங்கி வச்சேன், அது எங்க மிஸ் ஆச்சுன்னே தெரியல, காணோம். ஸோ அதுக்கு போல வந்து ஒரு கருவேப்பிலை கொத்து இருக்கும் இல்லையா, அது வந்து குச்சி எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு வேண்டியது புட்டு வெளியே வரணும், அது வெளியே எடுத்தா என்ன, புட்டு எடுத்தா சாப்பிடலாம். இப்போ வருமா? ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வருது ஃப்ரெண்ட்ஸ் புட்டு. என்ன ஒண்ணு குச்சி தான் நீட்டு பத்தல. வா, அவ்வளவுதான் வந்துட்டு கொஞ்சமா நின்னு போச்சு. சரி பரவாயில்ல விடு, குச்சி பத்தாதனால கொட்டிடு. ஃப்ரெண்ட்ஸ் குழா புட்டு வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்க நம்ம குழா புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சுடுதுடி, சுட சுட இருக்குது ஜெயஸ்விதா. ஆச்சுக்கு ஜெயஸ்விதா நல்லா இருக்காமா? சூப்பர். நல்லா இருக்கான்னு கேட்டாலே சூப்பர் சொல்லிடுவாரு. என் பொண்ணு தான் நான் எது செஞ்சு கொடுத்தாலும் சூப்பர்னு சொல்லி சாப்பிடுற ஆளு. நல்லா டேஸ்டா இருக்கு. புட்டு நல்லா இருக்காமா அம்மா செஞ்ச புட்டு? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆயிடுச்சு, ஸ்நாக்ஸ் மாதிரியும் ஆகிடுச்சு. கிச்சடி வந்து செஞ்சேன், பாப்பா வந்து ஃபர்ஸ்டே சாப்பிட்டா. இப்போ வந்து புட்டு சாப்பிடுவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இன்னும் நிறைய வேலை கிடைக்குது, அதெல்லாம் அப்புறமா பார்க்கணும்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் குழா புட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. இதுல கொஞ்சம் வந்து இனிப்பு கம்மியா தான் இருக்கு, ஆனா டேஸ்டா இருக்கு. சாப்பிட நல்லா இருக்கும். சக்கரை போட்டுக்கலாம், சக்கரை, நாட்டு சக்கரை, வெல்லம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சைட்ல வச்சு சாப்பிடலாம். கேரளாவெல்லாம் இது கூட வாழைப்பழம் வச்சிருப்பாங்கல்ல, நேந்திரம் பழம். ஆமா. ஸோ அது மாதிரி உங்க சைடு டிஷ் என்ன வேணுமோ சாப்பிடலாம். அங்க பேர் ஒருத்தர் வாய்க்கு வேணாம் வேணாம்னு சொன்னாரு, எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் மட்டும் புட்டுக்கு என்ன சைடு டிஷ் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதாக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதான் பிடிச்ச ரவுண்டு கட்டுறாரு. நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கு. சக்கரை இதுக்குள்ள போட்டோம்ல, அதான் நல்லா மெல்ட் ஆகி வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த தடவை பூ மாதிரி வந்திருக்கு. அப்படி பாருங்க, தெரியுது. அவ்வளவு சாஃப்ட்டா அப்படியே உதிரி உதிரி அழகா இருக்கு.